கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து 3 யோவான் 1-2 வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். பிரியமானவனே, அந்த வசனம் 1 வாசிங்க பார்க்கலாம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். தயவு செய்து கொஞ்சம் இதை நீங்கள் ஒரு நல்ல ஒரு உங்களுடைய ஞானத்தில், உங்களுடைய இருதயத்தில் இந்த சத்தியங்களை எல்லாம் நீங்கள் பதித்து கொள்ளும்படியே நான் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரே ஒரு அதிகாரமாக இருந்தாலும் இதில் தேவனுடைய அந்த சித்தத்தினுடைய பரிபூரணத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவனே என்பது இந்த காயு அன்புள்ளவர், அன்பானவனே, அவருடைய அன்பை தன்னுடைய இருதயத்தில் உணர்ந்தவராய் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் முகமுகமாய் சந்திப்போம். காரணம், நீ அன்பு கூறுகிறவன், நீ அன்புள்ளவன், அன்புள்ளவனாக நீ சகோதரர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளாகிய திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீ செய்கிற இந்த காரியங்கள் எல்லாம் மகிமையான காரியங்களாக இருக்கிறது என்று சொல்லி இந்த அன்பை குறித்து இந்த காயுவுக்கு எழுதுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தில் இந்த அன்பின் மார்க்கம் ஆபிரகாமின் மார்க்கம் என்பதை நாம் பார்த்தோம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அந்த சுதந்திரர் என்பதுதான் முகமுகம். சுதந்திரம் என்பது தேவனுடைய சுதந்திரவாளிகள். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்று தேவனை முகமுகமாய் தரிசித்து தேவனோடு கூட நித்திய காலமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த காயு அன்பிலே பூரணப்பட்டவர். புரிந்து கொள்ளுங்க. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், மனிதனுக்குள்ள என்ன இல்லை சொல்லுங்க. மனிதனுக்குள்ள என்ன இல்லை? அன்பு இல்லை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல, யாரையும் டிக்ரீஸ், அதாவது எந்த ஒரு எதிர்மறையான ஒரு காரியத்தை நான் பேசல, சத்தியத்தை பேசுகிறேன். மனிதனுக்குள்ள இருப்பது பாசம், மனிதனுக்குள் இருப்பது நேசம், மனிதனுக்குள் இருப்பது காதல், மனிதனுக்குள் இருப்பது இப்படிப்பட்ட பிரியம், இப்படி இந்த மாதிரி உணர்வுகள் மனிதனுக்குள்ள இருக்கிறது. ஆனால் மனிதனுக்குள்ள அன்பு இல்லை. மனிதனுக்குள்ள என்ன இல்லை? அன்பு இல்லை. அன்பு என்பது என்ன என்றால், தன்னை சிருஷ்டித்தவரோடு, தன்னை சிருஷ்டித்தவரை அறிவதே அன்பு. தன்னை சிருஷ்டித்தவரை அறிவதே அன்பு. அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். அன்பு என்றால் என்ன? தன்னை சிருஷ்டித்தவரை அறிவதே அன்பு. சிருஷ்டிகர்த்தர் தேவாதி தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் நம்மை சிருஷ்டித்தார். இந்த சிருஷ்டிகர்த்தரை, உன்னை பெற்ற கண்மலையை நீ மறந்தாய், உன்னை ஜனிப்பித்த உன்னுடைய தேவனை நீ மறந்தாய் என்று சொல்லி தேவன் அங்கே அங்கலாய்ப்பதை நாம் பார்க்கிறோம். மனுக்குலம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவாதி தேவனை மறந்துவிட்டது. அன்பு என்றால், அன்புள்ளவன் என்றால் யார் என்றால், தன்னை சிருஷ்டித்த தேவனை, தகப்பனை, தன்னை சிருஷ்டித்த பிதாவாகிய தேவனை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அப்பா என்று அழைப்பதே அன்பு. ஆக மனிதனுக்குள்ள, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, மனிதனுக்குள்ள அன்பு இல்லை. அன்பு இருந்தால் மட்டும்தான் தன் சகோதரன் மேல் அன்பு கூற முடியும். மனிதனுக்குள்ள அன்பு வர வேண்டும், மனிதனுக்குள்ள இந்த பரிபூர்ண அன்பை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அநாதி தீர்மானம், அவருடைய மீட்பின் திட்டத்தினுடைய மகிமை. ஆக அன்புள்ளவர்கள் தான் நாம் தேவனை முகமுகமாய் தரிசிக்க முடியும். தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பே எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களாய் இருப்பதற்கு தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார் என்று பலமுறை நாம் தியானம் செய்திருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் முன்பதாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக. எடுத்து வாசிங்க, எபேசியர் 1:5 வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 1:5 வாசிங்க. தேவன் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார்? பிரியமானவர்களுக்குள் இல்லம்மா, தமக்கு, சாரி 4 வாசிங்க. தமக்கு முன்பாக தம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். அன்பில் என்ன இருக்கணுமா? அப்ப மனுஷனுக்கு என்ன இல்லை? ஆமென். அன்பு இருந்திருந்தால் ஏன் தமது குமாரனை அவர் அனுப்பியிருக்க வேண்டும்? மனிதனுக்குள்ள அன்பு இல்லை. மனிதனுக்குள்ள என்ன இருக்கிறது? பாசம் இருக்கிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி நீங்க புரிந்து கொள்ளலாம் என்றால், மாம்சத்தில் பிறப்பது பாசம், ஆவியில் பிறப்பது அன்பு. தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவன் தான் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் என்னை சிருஷ்டித்தார். சிருஷ்டிகர்த்தராகிய அவரை ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன்.
அந்த அறிவுதான் அன்பு. அவர் என் தகப்பன். அவர் 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 என்னை குறித்து ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கிறது. என்னை குறித்து இந்த பூமியிலே அவர் என்னை சிருஷ்டித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் சாதாரணமான ஆள் அல்ல. நான் ஒரு சாதாரணமான ஆள் அல்ல. என்னை இந்த பூமியிலே என் தகப்பன் சிருஷ்டித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்கின்ற அந்த அன்பில் பரிசுத்தமும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அன்பில் பரிசுத்தம் என்பது தேவனை அறிகிற அந்த அறிவும், முதலாவது தேவ அன்பு. அன்பில் பரிசுத்தம் என்பது தன்னை சிருஷ்டித்த தேவனை அறிவது. என்னை சிருஷ்டித்தவர் என் கர்த்தர். அப்ப மாம்சத்தின்படி என் தாயையும் என் தகப்பனையும் அவர் எனக்கு கொடுத்து, என் தாய் மூலமா என் தகப்பன் மூலமா நான் உருவாக வேண்டும் என்பது என் தேவனுடைய அனாதை தீர்மானம். அந்த தேவ அன்பை இந்த தாய் தகப்பனிலே நான் கண்டு அவர்களுக்கு குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை செய்யும்படியாய், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை, அவர்களுக்காக கொடுக்க வேண்டிய எல்லா விதத்திலும் ஒரு ஆறுதலை நாம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நீதி. ஆக அன்பில் பரிசுத்தம் என்பது முதலாவது தேவ அன்பும், குற்றமில்லாத வாழ்க்கை என்பது கர்த்தருக்குள் தேவனுக்குள் மனித அன்பும். இதுதான் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். சபையினுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு சபை இயங்குவதன் நோக்கம் என்ன? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நம்முடைய சபையினுடைய நோக்கம் என்ன? நாம் தேவ அன்பில், சொல்லுங்களேன், தேவ அன்பில் பூர்ணப்பட்டு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். இதுதான் சபையினுடைய நோக்கம். தேவ அன்பில் பூர்ணப்பட்டு நாம் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். இந்த அன்பு சபையில மாத்திரமே கிடைக்கிறது. சபையில் இருக்கிற நாம் எல்லாரும் அன்புள்ளவர்கள். கரங்களை ஆமென் சொல்லாமா? அன்பு எங்கே வருகிறது என்றால், சபையில, திருச்சபையில வரக்கூடியவர்களுக்கு எங்கள் எல்லாரையும் சிருஷ்டித்தவர், எங்கள் எல்லாரையும் படைத்தவர் என் பிதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை சிருஷ்டித்தவர் எங்க அப்பா. அதனால் தான் நாம் ஒருமித்து வாசம் பண்ணுகிறோம், ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம், ஒரே அப்பத்தை பிற்கிறோம். கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை புத்திர சுவிகாரனாக நம்மை சுவிகரித்துக் கொண்டார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆக தேவன் நம்மிடத்துல கேட்பது என்னவென்றால், நீ அன்பில் பரிபூர்ணப்பட வேண்டும். நீ அன்பில் பரிபூர்ணப்பட்டால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், காயுவே நீ அன்பில் பரிபூர்ணப்பட்டவனாய் இருக்கிறாய். ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. நீ கிறிஸ்து இயேசுவை உன் இருதயத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறாய். கிறிஸ்து இயேசுவே அன்பின் ஜீவன். அன்பு என்றால் கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த அன்பை நீ உணர்ந்தாலே போதும், உனக்குள்ள அந்த ஜீவனாகிய கிறிஸ்து உனக்குள்ளே வந்து விடுவார். ஆக காயுவினுடைய இருதயம் பரிபூர்ணமுள்ள இருதயமாக, அன்பிலே பரிபூர்ணப்பட்ட இருதயம் உடையவராக இந்த காயு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டுமே. ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எபேசியர் நிருபத்திலே அவர் சொல்லும்போது 3வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, சகல பரிசுத்தவான்களோடும் கூட, இது அன்பில் பரிசுத்தம். அன்பில் பரிசுத்தம் என்பது சபையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களோடு கூட, வாசி, சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள, இந்த அறிவு கெட்டாத இந்த கிறிஸ்துவின் அன்பு, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற இந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னது. அது அறிவு கெட்டாத அன்பு, நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய அறிவுக்கு அது எட்டாது. கவனம் ப்ளீஸ். மனிதனுக்குள்ள அன்பு இல்லை. ஏனென்றால் மனிதன் மாம்சத்தில் இருக்கிறான். மாம்சத்தில் பிறப்பது பாசம். இந்த மாம்சத்தில் பிறக்கிற இந்த பாசத்தில் எதிர்பார்ப்பு இருக்கும். டே, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பெற்று வளர்த்து எடுத்து என் வயிற்றை கட்டி வாயை கட்டி உன்னை படிக்க வச்சுண்டா, எதுக்கு தெரியுமாடா? கடைசி காலத்தில் நீ சோறு போடணும்டா. இது பாசம். நான் உனக்கு செஞ்சேன், அதுக்கு பதில் செய்டா. ஆனால் அன்பு என்பது அகாபே என்பது எதிர்பாராமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தம்மையே பலியாக்குவதே அன்பு. அந்த அகாபே என்பது எபிரேயத்தினுடைய மூல பாஷையிலிருந்து வந்தது. அங்கே பேதுருவை கர்த்தர் கேட்பார், பேதுருவே, நீ எல்லாரை விட என் மேல் அன்பா இருக்கிறியா?
நீ மற்ற எல்லாரும், நான் அதுக்குள்ள நான் போக விரும்ப டைம் இல்லை நமக்கு. நீ எல்லாரையும் காட்டிலும் தேவன் இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு கேள்வி, நீ எல்லாரையும், அந்த ஒரு கேள்வி கேட்பாரு, நீ எல்லாரை விட என் மேல் அன்பா இருக்கிறியாப்பா? கிறிஸ்து கேட்கிறார். கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னது என்பதை சகல பரிசுத்தவான்களோட, அதுதான் சபையில உன் ஐக்கியம். நல்லா கவனிங்க, உண்மையிலேயே இந்த அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னது என்பதை, கிறிஸ்துவை குறித்த இந்த வெளிச்சத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இதுதான் என் வீடு, என் சபை தான் என் வீடு, ஏன்னா இதுதான் நித்திய காலமாய் நிலைத்திருக்க போகிறது. கரங்களை வித்திரமன் சொல்லாமா? இந்த சபை நித்திய காலமாய் நிலைத்திருக்க போகிறது. இது தேவனுடையது, சபை தேவனுடையது. இந்த சபைக்கு கிறிஸ்து தலை, நாங்கள் எல்லாரும் அவயங்களா இருக்கிறோம். ஆக அங்கே கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, மற்ற எல்லாரை விட என் மேல நீ அன்பா இருக்கிறாயா பேதுருவே? அப்படியானால் நீ என்னை அறிந்து கொள், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று அவர் 3 முறை கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்பு என்பது என்னை சிருஷ்டித்தவரை அறிவது. தாயோ தகப்பன் நம்மை சிருஷ்டிக்கவில்லை. தேவன் நம்மை சிருஷ்டித்த தாய் தகப்பனுடைய அவர்கள் மூலமாய் இந்த பூமியிலே நாம் பிறப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதனால தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இங்கே அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, அறிவு கெட்டாத அந்த அன்பு என்று சொல்லுகிறார். இந்த அறிவு கெட்டாத இந்த அன்பு எப்படி நம்முடைய அறிவு கெட்டோம்? இந்த அறிவு கெட்டாத இந்த அன்பு எப்படி நம்முடைய அறிவு கெட்டோம்? அவர் என்ன சொல்றாரு? அறிவு கெட்டலன்ட்டாரு. அப்ப அந்த அறிவு கெட்டாத இந்த அன்பு எப்படி நம்ம அறிந்து கொள்ளுவது? அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். தயவு செய்து கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. இந்த அன்பு என்பது தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மீட்கப்படுவதற்காக தேவன் நமக்காக கொடுத்தாரே அந்த அன்பு. இந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் இது சொல்லி புரிய வைக்க முடியாது. இது ஒரு அல்காரிதம் மாதிரி தேவ சத்தியங்களை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நமக்குள்ள அந்த கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே கொண்டு போய் அப்படியே நம்மளை உருவாக்குவார். கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாள், இது ஒரே நாளில் ஒரே நேரத்தில் திடீர்னு வருகிறது அல்ல இந்த அன்பு. அது கொஞ்சம் கொஞ்சமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே அவர் என்ன செய்வார்னா, இதை நமக்கு கிறிஸ்துவினுடைய அந்த ஜீவன் நம்முடைய இருதயங்களிலே உண்டாகும்படியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கமே எதற்கு என்றால், பரிசுத்த ஆவியானவரை மனுக்குலம் பெற வேண்டும். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். பரிசுத்தர் என்றால் அவர் சிருஷ்டிகர்த்தர். சிருஷ்டியாகிய மனுஷனை தம்முடைய பிள்ளையாக தேவன் நித்தியராய் இருக்கிறாய், மனுஷன் அநித்தியமாய் இருக்கிறான். இந்த நித்தியரோடு கூட இந்த அநித்தியமான இந்த மனுஷன் சேர்க்கப்பட வேண்டுமே ஆனால் அவனுக்குள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டும். தேவ பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ண வேண்டுமே ஆனால் கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் வெளிப்பட்டிருக்க வேண்டும். தேவன் இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டு மனுஷனாக வெளிப்பட்டு அவர், தேவனே நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி என் தேவனே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி அவர் நமக்காக பரிந்து பேசி, பிதாவிடத்தில் பரிந்து பேசி இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அவர் பெற்றுக் கொடுக்கும்படியாகத்தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். இந்த சிருஷ்டியை மீட்கிறதுக்காக பலியாக கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டு கிறிஸ்துவினுடைய பரிந்து பேசுதலின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படும்படியாய். பரிசுத்த ஆவியானவர் நித்தியர். இந்த நித்தியர் நமக்கு உள்ளே வந்து வாசம் பண்ணும்படியாய். புதிய ஏற்பட்ட சபையினுடைய ஒரு பரிபூரணம், ஒரு பெரிய மகிமை என்னவென்றால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக வருகிறார்? தேவ அன்பை நமக்கு உணர்த்த, தேவ அன்பை நமக்கு ஊட்ட, நம்முடைய ஆத்துமாவில் ஜீவன் உண்டாக. இந்த ஜீவன் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஜீவனை ஊட்டுவதற்காக கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய இருதயத்தில் அந்த அல்காரிதம் மாதிரி, அந்த எப்படி சொன்னா புரியுது? சரி, தாயை போலவே ஒரு தாய்
எப்படி தன்னுடைய பிள்ளைக்கு அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த வயசுக்கேற்ற மாதிரி உணவை மாற்றிக்கொண்டே இருப்பாளோ, பால் அதுக்கப்புறம் திடமான ஆகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டிக்கினே இருப்பாளோ, அதே போல இந்த பரிசுத்த ஆவியானவர் ஜீவனாகிய கிறிஸ்துவை நம்முடைய ஆத்துமாவில் ஊட்டும்படியாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பொழிந்தருள பண்ணும்படியாகவே கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். புதிய ஏற்பாட்டு சபையில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெறாதிருப்பீர்களே ஆனால் அது மிகுந்த ஒரு வருந்தக்கூடிய ஒரு காரியம். யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுக்கிறார் என்றால், நான் ஒரு பாவி, இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை எனக்காக அனுப்பினார் என்று விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் புதிய ஏற்பாட்டு சபை. உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர், இந்த இனம் இந்த நாடு இதெல்லாம் தேவனுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அவர் அன்புள்ள தேவன். யாரெல்லாம் இரக்கத்துக்காக கெஞ்சுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே தம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து இந்த ஜீவனாகிய கிறிஸ்து இயேசுவை அவர்கள் தரித்து கொள்ளும்படியாய், தங்களுடைய இருதயத்தில் அந்த கிறிஸ்துடைய அன்பின் வல்லமை ஊற்றப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு வேகமாக காட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எதற்காக என்றால், யோவான் தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது முதலாவது நிருபத்தில் இந்த அன்பு எப்படி உண்டானது, இந்த அன்பு எப்படி உண்டாகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். 1 யோவான் நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே. ஏன் தேவன் அன்பாகவே இருக்கிறார்? தேவன் கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி. தேவன் தம்முடைய சர்வ வல்லமை, அவர் சர்வ வியாபகர், அவர் சர்வ வல்லவர், அவர் எங்கும் இருக்கிறவர், அவர் தம்முடைய வல்லமையிலே பரிபூர்ணமானவர். அவர் அன்பு என்றால் அவர் சிருஷ்டித்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கே துதிகன மகிமை உண்டாகும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் கொடுக்கிறவர். தம்முடைய சர்வ வல்லமையில் இருந்து இந்த சிருஷ்டியை கொடுத்தார். அவர் அன்பு, அவர் கொடுக்கிறவர், அவர் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், என்னை சிருஷ்டித்தவர். அன்பில்லாதவன் சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறியான். போக்கு சொல்ல இடமில்லை. இதை ரோமருக்கு எழுதும்போது சொல்றாரு, போக்கு சொல்ல இடமில்லை. காணப்படாதவைகளாகிய தேவனுடைய நித்திய வல்லமை, அவருடைய கர்த்தத்துவங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு வெளியரங்கமாக இருக்கிறது. அவர்கள் தப்பிக்கவே முடியாது. போக்கு சொல்ல இடமில்லை. எல்லாத்தையும் உண்டாக்குறது யாருப்பா? நீ உண்டாக்கல. ஆக தேவன் அன்பா இருக்கிறார், எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறாரே. ஒவ்வொரு வல்லமையும் அந்தந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை அதற்குரிய வல்லமையில் அது சுயாதீனமாக செயல்பட வேண்டும் என்று தேவன் இரக்கம் பாராட்டினாரே. சூரியனுக்கு ஒரு வல்லமை, அந்த சூரியனாக செயல்பட வேண்டும். அந்த வல்லமை மகிமையை கொடுக்கும். ஆனால் அந்த சூரியன் மகிமையெல்லாம் சிருஷ்டிகருக்கு கொடுக்கிறது. ஒரு சமுத்திரம், ஆகாயம், எல்லாத்துக்கும் ஒரு வல்லமை இருக்கு. அந்த வல்லமை தான் மகிமை. அந்த மகிமையை சிருஷ்டிகள் எல்லாம் கர்த்தரை தொழுது கொள்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமெனா. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு பிரியமானவனே உன் ஆத்துமா பிழைத்திருக்கிறது போல, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல, லைஃப் ஜோயே ஜோயே எத்தனை ஞாபகம் இருக்கு? ஜோயே ஜாவோ என்பது லைவ், ஜோயே என்பது லைஃப். ஞாபகம் இருக்குதா? அந்த கிரீக் வேர்ட் சொல்லி கொடுத்தோமே நம்ம. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். லைஃபுக்கும் லைவுக்கும் டிஃப்ரெண்ட்லாம் காட்டிலாம் அந்த ஒரு ஸ்டடியில் நம்ம பார்த்தோம். சரி, நம்ம நேரம் இல்லை. பிழைக்கும்படிக்கு ஆமேன்னு சொல்லுங்க. பிழைக்கும்படிக்கு. ஏன் பிழைக்கும்படிக்கு? எப்பா பிழைக்கும்படிக்கு என்ன அர்த்தம்? என்னைக்கு ஏதோ ஒரு சாவு போறல. சாவு என்பது தேவ பிரசன்னம் இல்லாதது. நாம் அங்கே பிழைக்கும்படிக்கு என்பது தேவ ராஜ்யத்துக்குள்ளே என்றென்றைக்கும் தேவனுடைய பிள்ளையா இருக்கும்படிக்கு. யாராலே? அவருடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா.
தம்முடைய குமாரனை நாம் பிழைக்கும்படிக்கு என்னுடைய ஜீவன் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தியானிக்க 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 கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னது என்பதையும் அறிவிக்கட்டாத அந்த அன்பை, அறிவிக்கட்டாத கிறிஸ்துவின் அன்பு, அந்த அறிவிக்கட்டாத கிறிஸ்துவின் அன்பை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு, எனக்கு ஜீவன் உண்டாகும்படிக்கு, நான் பிழைக்கும்படிக்கு தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு ரிவீல்டு, வெளிப்பட்டது, எல்லாரும் பார்க்கும்படியாய் வெளிப்பட்டது. 10 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அல்ல. ஆமென். ஏதோ நான் சர்ச்சுக்கு வந்துட்டு நான் கர்த்தர் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறேன் பாருங்க, நான் கர்த்தருக்கு எவ்வளவு கொடுக்கிறேன் பாருங்க, நான் கர்த்தருக்கு எவ்வளவு ஊழியம் செய்றேன் பாருங்க, இது இல்லைங்க அன்பு. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்னை சிருஷ்டித்தாரே கிறிஸ்துவுக்குள்ளே. ஆமென். வாசிங்க. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. கரங்களை தட்டுவோமா? என் இயேசு கிருபாதார பலி. கிருபாதார பலி என்பது என் மேல தேவன் வைத்த கிருபையினால என்னை மீட்கும்படி அவர் பலியானார். அவர் பாவம் செய்யவில்லை, என் பாவத்திற்காக தான் கிருபாதார பலி. அந்த ஜீவனை என் ஆத்துமா தரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு உண்டாய் அன்பு அன்பு அகாபே என்பது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல், தன்னலமும் இல்லாமல் வெளிப்பட்ட அன்பு. இந்த அன்புதான் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்த ஒரு மாபெரும் அன்பு. எதில் உண்டாயிருக்கிறது என்றால், தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே சகலத்தையும் மீட்கும்படியாய் தம்முடைய குமாரனையே பலியாக்கினாரே, அதிலே அன்பு உண்டாயிருக்கிறது. இந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமேனால் இதில் அப்படியே 18 வாசிக்க போலாம். அன்பில் பயமில்லை, பூரண அன்பு. அன்பிலே பயமில்லை. அன்புல என்ன இல்லை? பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே. என்ன அன்பு? என்ன அன்பு? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிற அன்பில் பூர்ணப்பட்ட. இந்த அன்பில் பூர்ணப்படுவது என்பதுனா என்ன? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னது இன்னது இன்னதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்துனே இருப்பார், நமக்கு சொல்லி கொடுத்துனே இருப்பார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், புதிய ஏற்பட்ட சபையில் நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறவில்லை என்றால், நான் வேதனையோடு சொல்லுகிறேன் அன்பானவர்களே, தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிற மாபெரும் இரக்கம் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே, நம்முடைய ஜீவனிலே, நம்முடைய ஆத்மாவிலே ஊற்றப்பட்டிருக்கிறார் என்று ரோமர் நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு, மேலும் நமக்கு அருளப்பட்ட ஃபுல்லா வாசிமாத, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. கவனிங்க, தமது அன்பின் குமாரனை யாரெல்லாம் விசுவாசித்து, தேவனே நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, நீர் என்மேல் வைத்து அன்பு வைத்து, என்மேல் நீர் அன்பு வைத்து உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என் பாவங்களுக்காக நீர் ஒப்பு கொடுத்தீர், அவர் என் இரட்சகர் என்று சொல்லி தேவனை நோக்கி பார்க்கிற யாவருடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து நம்முடைய இருதயங்களிலே தேற்றப்படும்படியாய், நம்முடைய ஆத்துமா வாழும்படியாய். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த சுகம் என்பது மறுரூபம், தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற மறுரூபம். ஆக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுவதற்காகவே இந்த பூமிக்கு கிறிஸ்து இயேசு வந்து, இந்த பரிசுத்த ஆவியானவர் நித்திய காலமாய் பாவம் தேவன் தம்முடைய சொத்தை தொலைச்சிட்டாரு, தம்முடைய சொத்தை தொலைத்து விட்டார். அவருடைய சொத்து எது? சரீரம். ஒவ்வொரு மனித சரீரமும் அவருடையது. ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்து விட்டான்? என்னுடையது, நான் என்னுடையதுன்னு சொல்லி தேவனுக்கு தேவ சித்தம் செய்யும்படி ஒப்பு கொடுக்காமல் போயிட்டான். ஆனால் தேவன் இந்த அவர் சரீரத்தை தேடி வந்தார். அவர் உலகத்திலே வந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை. தேவன் தம்முடைய சொத்தை தேடி வந்தார். ஆக பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்ததும் அவர் வந்து என்ன சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, உனக்குள்ள ஜீவன் உண்டாயிருச்சுன்னா உன் மாம்சத்துக்கு நீ செத்து, உன் சுயத்துக்கு நீ செத்து,
உன்னில் தேவ சித்தம் நிறைவேறும்படி உன்னை ஒப்புக்கொடுவதற்கு தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல உன்னை மாற்றுவதற்கு. இதுதான் பயங்கரம். இதுதான் தேவனுடைய பரிபூர்ண அன்பு. என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுமே தன்னை போல இருக்கணும்னு யாருமே விரும்ப மாட்டான். தன்னை போல இருந்துட்டானாக்கா இவனுடைய அந்த ரேங்க் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். இவனுக்கு அந்த பெருமை வராது. ஏன் வல்லமை எனக்கு தான் இருக்கணும். ஆனால் கிறிஸ்து மாத்திரமே, ஆண்டவரே இவர்களை என்னை போல மாற்றும், இயேசு கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே ஏன் ஊற்றப்படுகிறார்? ஏன் அவர் பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ள அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பலமுறை பார்த்து விட்டோம். அவர் தாயானவர். ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி போஷித்து நடத்துவாளோ அதே போல ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே வைத்து தேற்றப்படுவீர்கள். எருசலேம் என்பது புதிய ஏற்பாட்டு சபை. புதிய ஏற்பாட்டு சபை என்பது பரிசுத்த ஆவியானவரை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்தவர்கள், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு செயல்படுகிறவர்கள். இப்போ ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவர்களை கொண்டு வந்து சபையில ஜாயின் பண்றார், இணைக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரட்சிக்கப்படுகிறவர்களை தான் சபையில் அனுதினமும் கர்த்தர் சேர்த்தார். ரட்சிக்கப்படுகிறவர்கள். இந்த ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்பவர்கள் தான் யார் அப்படின்னா, தேவனை அறிந்தவர்கள். என்னை சிருஷ்டித்தவர், அவர் என் தகப்பன். என்னை ஒரு சிருஷ்டியாக பார்க்காமல், அவருடைய பிள்ளையாக என்னை தெரிந்து கொண்டு தம்முடைய குமாரனை அனுப்பினாரே என்று அவருடைய அன்பிலே பூர்ணப்பட்டவர்கள். இவர்கள் தான் ரட்சிக்கப்படுகிறவர்கள். தனியா அவர்களுக்கும் தேவனுக்கு ஒரு தொடர்பு இருந்தால் மட்டும்தான் சபையில கொடுக்கிற உபதேசத்துல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆக பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்படுவதின் நோக்கமே என்னன்னா, சபையில கொடுக்கப்படுகிற உபதேசத்துல அவங்க கனெக்ட் ஆயிடுவாங்க. சபையினுடைய உபதேசத்துல எப்பெல்லாம் சபை கூடுதோ, இப்போ கவனிங்களேன், இப்போ சபை எப்பெல்லாம் கூடுதோ இவங்க அப்பெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உபதேசம் என்ன, அந்த பரிசுத்த ஆவியானவர் டாக்டரினை எப்படி கொண்டு போவார்னா ஒரே கோர்வையாக கொண்டு போவார். இப்போ நம்ம கர்த்தருடைய கிருபையினாலே இப்போ யூடியூப்லலாம் நம்ம செய்தியெல்லாம் நம்ம அப்லோடு பண்ணுறோம். முதல்ல சபைக்கு தான். ஒருவேளை என்ன குறைஞ்சது 2 முறையாவது சபை அசம்பல் ஆகிறது. கர்த்தருடைய கிருபையினாலே 4 முறை, வாரத்துக்கு 4 முறை நம்ம சபையில் கூடுகிறோம். 4 முறையும் நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆனால் குறைஞ்சது 2 முறையாவது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருந்தேன். ஒருவேளை மீதி நேரங்களில் உங்களால் பங்கெடுக்க முடியலனாக்கா நீங்கள் அந்த செய்தியினுடைய அந்த கனெக்டிவிட்டியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுவதின் நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இங்கே கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபித்தார், அவர் வந்ததின் நோக்கம் என்ன? வாசிங்க யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம், அதில் 14வது அதிகாரத்தில், யோவான் 14வது அதிகாரத்தில் கொஞ்சம் வேகமாக வாங்கலை, 16 வாசிங்க. போகலாம் 16 வாசிங்க. 14-16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். என்றென்றைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர், அம்மா எல்லாம் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. தயவு செய்து நான் உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு தெளிவு இன்றைக்கு தேவன் நமக்கு தருவாராக. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? நல்லா கவனிங்க. நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பா நீர் நித்தியராகி. பரிசுத்த ஆவியானவர் தேவன். பல முறை நம்ம பார்த்தாச்சு. பரிசுத்த ஆவியானவர் என்பது ஏதோ ஒரு பவர் அல்ல, அவர் தேவன். தேவன் திருத்தோராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்பது தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன். அவர் நம்மேல் வந்து அமருகிறார். நம்மேல் வந்து அமர்ந்து நம்மிலிருந்து தேவ சித்தம் நிறைவேறும்படியாய் குமாரனை போல, அதான் முக்கியம், குமாரனை போல. உங்கள் சரீரம் நான் தங்குற ஆலயம். அப்போ தேவன், நான் போய் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுவேன். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று பேசிக்கலி, நான் ஒரு பாவி ஆண்டவரே. என்ன பாவம், என்ன நீங்கள் என்னென்னலாம் உங்கள் மனசாட்சிக்கே என்னென்னலாம் பாவம்னு தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சிருப்பீங்க. அதை போயிட்டு உணர்ந்து, ஆமாண்டவர் இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சனே,
ஆனால் என்னை உம்முடைய பிள்ளையாய் நீர் ஏற்றுக்கொள்ளும். எப்படி? உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக இருதயத்தில் வாஞ்சியோடு இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் மேலும் தம்முடைய அபிஷேகத்தை கொடுக்க தேவன் நீதியும் உண்மையும் உடையவராக இருக்கிறார். நான் போய் அவரை வேண்டிக் கொள்ளுவேன். என்றென்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா அத்தோடு நம்மளை மறுரூபப்படுத்தி நித்தியத்துக்கும் நமக்குள்ள தான் அவர் வாசம் பண்ணுவார். நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நீ பல முறை சொல்லியிருக்க இல்லையா? அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பரம எருசலேமில், அந்த புதிய எருசலேமில், அந்த மேலான எருசலேமில் சிங்காசனம் இருக்கும். அந்த சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருப்பார். ஆட்டுக்குட்டியானவரும் அவரோடு வீற்றிருப்பார். பரிசுத்தவர் எங்க? அவர் நமக்குள்ளே. அல்லேலூயா. இதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்படியாகத்தான் தேவனுடைய இந்த மீட்பின் திட்டத்தையே கர்த்தர் வகுத்தார். ஆக இந்த பயங்கரமான ஒரு அல்டிமேட் பிளான் எப்போ நிறைவேறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தான் இது நிறைவேறிற்று. எப்படி? நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். ஆக கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்ட நோக்கமே எதுக்காக என்றால் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்கள் இருதயங்களிலே உங்கள் ஆத்மாவில் பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணும்படிக்காகத்தான் அவர் வெளிப்பட்டார். கிறிஸ்து வெளிப்பட்டார். அவருக்கு சொல்றாரு, வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்ப வேறொரு தேற்றரவாளன் என்றால் கிறிஸ்து ஒரு தேற்றரவாளன். அவர் வந்து நம்முடைய பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தவர். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ப்ளீஸ் இந்த வார்த்தைக்கு பயப்படுங்க. உலகம் என்பது உண்டாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிகரை அறியவில்லை, சிருஷ்டிகரை உணரவில்லை. ஆனால் நாங்கள் அறிந்திருக்கிறோம், தேவனே நீரே சர்வ வல்லவர், என்னை சிருஷ்டித்தவர். சிருஷ்டியானது மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கைகளை வெட்கப்படுத்தாது. அப்போ உலகம் அவரை அறியவில்லை, நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறோம். அப்போ கர்த்தரங்க சொல்ற அந்த உலகம் அவரை அறியாதபடி பெற்றுக்கொள்ள மாட்டாது. இன்றைக்கு கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தேவன் தம்முடைய அபிஷேகத்தை கொடுப்பாராக. கர்த்தர் சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். இன்று முதல் கொண்டாவது வாலிப பிள்ளைகள்லாம் பாருங்க, இந்த பூமியிலே நம்ம தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாம நீங்க இருப்பீங்கன்னா இந்த வாழ்க்கைக்கு என்ன பலன்னு கேட்கிறேன். இந்த வாழ்க்கையில ஒரு பலன், ஒரு மிருகம் மாதிரி பிறந்து வளர்ந்து அப்படியே செத்து அப்படியே மடியணுமா? என்ன கேள்வி கேட்குறேன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய இந்த அபிஷேகம் நமக்கு இல்லைன்னா எதுக்கு இந்த வாழ்க்கை? நீ எவ்வளவு சுகபோகத்தை நீ அனுபவித்தாலும் என்னத்துக்கு அது பயன்படும் நான் கேட்குறேன். அது என்னத்துக்குமா? அது ஒரு மிருக வாழ்க்கை தானே. உலகம் அவரை, அந்த சத்திய ஆவியானவரை அறிய, அவர் சத்தியபரர், அவர் அன்பை ஊட்டுகிறவர், அவர் சத்தியர், அன்பை ஊட்டுகிறவர், அவர் சத்தியர், அன்பை ஊட்டுகிறவர். தேவன் சத்தியத்தின் தேவனாக இருக்கிறார். நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமும் இல்லை என்றால் என்னத்துக்கு நமக்கு இந்த வாழ்க்கை இல்லையா? ஏதோ சரி நாங்கள் இல்லை பிரதர், நாங்கள் சர்ச்சுக்கு வரோம், எங்களுக்கு நல்லா முன்னாடிலாம் ரொம்ப பிரச்சனையோடு இருந்தோம், நிறைய போராட்டத்தோடு இருந்தோம், சர்ச்சுக்கு வரோம், இப்போ நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. அது உலகத்துக்காக மட்டும் தயவு செய்து வாழாதீங்க. இம்மைக்குரிய காரியத்துக்காக மாத்திரம் நம்ம கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உடையவளாக இருப்போமே ஆனால் எல்லாரையும் பார்க்க நம்ம பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இம்மைக்குரிய காரியத்துக்காக நாங்கள் நல்லா இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை, நல்ல வேலை நல்லா இருக்குது, பிஸ்னஸ் நல்லா இருக்குது, நல்லா வீடு கட்டுறோம், நல்லா வசதியாக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கர்த்தர் எங்களோடு தான் கூட இருக்கிறார், நாங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, நாங்கள் நல்லா இருக்கிறோம். அது இம்மைக்குரிய. நான் பேசுறது பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் என்பது நித்தியத்துக்கு, என்றென்றைக்கும் வாழ வேண்டும், பிழைக்கும்படி, நாம் பிழைக்கும்படி அவர் இங்கே சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் இங்கே சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களுக்கு வருவேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள், நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா பிழைக்கும், உன் ஆத்துமாவில் ஜீவன் உண்டாயிருக்கும், ஜீவனாகிய கிறிஸ்து உண்டாயிருப்பார். பயங்கரமான ரகசியம் 20வது வசனம். எல்லாம் வாசிப்பலாம், சேர்ந்து கூட வாசிப்பலாம். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள்.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது இதுதான் தேவன் நம்மேல் வைத்த மாபெரும் அன்பு. சிருஷ்டியாகிய நம்மை அவருக்குள், நான் என் பிதாவிலும், என்ன கிறிஸ்து இல்லாமல் ஒருவரும் பிதாவின் அண்டிலே சேர முடியாது. கிறிஸ்துவே எல்லாம், இயேசுவே எல்லாம், இயேசுவே நம் ரட்சகர், சிருஷ்டிகளை மீட்க வந்த மீட்பர். அவர் அல்லாமல் வேறு ஒருவரும் பிதாவினிடத்தில் போக முடியாது. அவரால் அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் சேரவும் முடியாது. அவர் மட்டுமே. நான் என் பிதாவில், நல்ல கவனிங்க, கிறிஸ்து பிதாவில், கிறிஸ்துவில் நான், என்னில் கிறிஸ்து, அவரே என் ரட்சகர். ஆமெனா? அப்போ ஆக இந்த ஒருமைப்பாடு, இந்த அன்பிலே பரிபூர்ணப்படுவதற்காகவே கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் வெளிப்பட்டார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ அவர் சொன்ன ஒரு மாபெரும் ஒரு காரியம் என்னவென்றால், என்ன கவனிங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வரத்துக்கும், பரிசுத்த ஆவியானவருடைய வரத்துக்கும், வரங்கள் கிஃப்ட், பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலுக்கும், அதாவது கனி கொடுத்தலுக்கும் டிஃபரெண்ட் நிறைய பேருக்கு தெரியல. கொஞ்சம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய வரங்களுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பார்த்து அவர்களை பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துகிறார் என்று தவறாக எண்ணுகிறார்கள். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதை விளக்கி சொல்லவே முடியாது. அதுக்கு அவ்வளோ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அதில். ஆனால் தயவுசெய்து நான் இன்றைக்கி கர்த்தருக்கு சித்தமானாலும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறேன். இப்போ எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 16 அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. யோவான் 16:16 7 வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளர் உங்களிடத்தில் வரார். நல்லா கவனிக்கணும். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம், நான் போகலைன்னா தேற்றரவாளன் வர முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே வந்து வாசம் பண்ணும்படியாய். பரிசுத்த ஆவியானவர் தேவன் தம்முடைய ஆலயமாக நம்மை தெரிந்து கொள்ளும்படியாய். ஆக கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கமே என்ன நோக்கம் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொண்டு நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய வரங்களினால் அவள் நிரப்பப்பட்டு தேவ சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுக்கு தான் சொல்றார், நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் போறது உங்களுக்கு பிரயோஜனம். ஏனென்றால் நான் போய் அந்த தேற்றரவாளனை அனுப்புவேன். தேற்றரவாளனை அனுப்பும் போது என்ன நடக்கும்? வாசிக்க தொடர்ந்து. நான் போவேனே ஆகில் அவரை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எப்பா கொஞ்சம் கவனிங்களேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை ஆட்கொண்டு நடத்தும் போது மட்டும்தான் பாவம்னா என்னன்னு அவனுக்கு புரியும். மனிதனை தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் படைத்தார். தேவன் நீதி உள்ளவர். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆவி இருக்கிறது. அது மனுஷிக ஆவி. அந்த மனுஷிக ஆவிக்குள்ள நன்மை தீமை இன்னது என்பதை வகையறுக்கிறது. மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது அவனுக்கு உள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் வகையறுத்து பார்க்கிறது. இவனுடைய பார்வையில் இவனுடைய மனசாட்சியை சாகடிச்சுட்டு மனுஷன் வாழறதுனால இவனுக்கு எது பாவம்னு தருதோ அது மட்டும் தான் பாவம், இது எது நன்மை தருதோ அது மட்டும் நன்மை நினச்சின்னு போயினுக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை ஆட்கொண்டு நடத்தும் போது மட்டும்தான் பாவம்னா என்ன என்கின்ற பார்வையே அவனுக்கு தெரியும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே அனுப்புகிறார். நம்முடைய ஆத்துமாவிலே அனுப்பி நம்முடைய ஆவியோடு கூட இசைந்து செயல்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரத்தே எதுக்கு என்பதை நான் பேசுகிறேன். உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்படின்னா பாவம்னா என்ன, அது தேவனை எந்த அளவுக்கு துக்கப்படுத்தும், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து. எது நீதி?
கிறிஸ்து எப்படி ஜெயம் கொண்டிருக்கிறார்? அவர் பிதாவினுடைய வலது பரிசிலே உட்கார்ந்திருக்கிறார். இந்த பாவத்தை கிறிஸ்து எப்படி ஜெயம் கொண்டார், எப்படி மேற்கொண்டார்? நல்ல கவனி. பாவம் இது தேவனை எப்படி துக்கப்படுத்தும், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும். நீதி என்பது நான் என் பிதாவின் அப்பதான் புரியும், வாசிக்கலாம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து. உலகம் என்னதுமா? பாருங்க, தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். என்னோடு ஆவியா, நானும் ஆவியா தான் இருக்கிறேன். என்னோடு கூட பேசுகிறார். இந்த உலகம் தான் உனக்கு பிரச்சனை. எல்லாம் என்ன பாருங்க, பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் பாருங்க. இந்த உலகம் தான் உனக்கு பிரச்சனை. என்கிட்ட இந்த உலகத்தை குறித்து என்கிட்ட பேசுவார். இது இப்படிதான் சொன்னார் இயேசுராஜா. பாருங்கப்பா, நான் போய் தேற்றரவாள் அனுப்புவேன். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, உன்னை பாவி 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 பாவினே சொல்லினே இருப்பாரு. ஜீவனை ஊட்டுவாரு. அதாவது ஒருத்தரை செய்கிற பாவத்தை போயிட்டு நம்ம சொல்லவே கூடாது, தெரியுமா? சொன்ன அவங்க மனசெல்லாம் உடையும். ஒருத்தர் செய்கிற பாவத்தை பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்லாமல் ஒருத்தருடைய பாவத்தை போயிட்டு நம்ம சுட்டி காட்டணும்னு வச்சிங்களேன், அவங்கள அப்படி சுட்டி காட்டவே கூடாது. நல்லா ஜெபிக்கணும் அவங்களுக்காக. அப்படி சுட்டி காட்டணும் வச்சு, அப்போனா என்னை வந்து என்னை இப்படி குற்றப்படுத்திட்டாங்களே, என்னை இப்படி மாறி பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க மனசெல்லாம் உடையும். இது ரொம்ப முக்கியமானது. பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னா ஒரு மனுஷனுக்கு பாவம் எது பாவம்னு தேவனே இதை செயல்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், சபைக்குள்ள வருகிறவர்கள், இன்னைக்கு என் பாவத்தை குறித்து தேவன் இன்னைக்கு ஏதாகிலும் கண்டித்து பேசுவாரா, என்னோடு பேசுவாரா, அந்த பார்வை வருவதற்காகத்தான் அபிஷேகம். என்னால் நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறோம். அப்படி குமாரனாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிந்து கொண்டார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வராமல் நீதியாகிய கிறிஸ்து இயேசுவை நம்மால் தரித்து கொள்ள முடியாது. இப்போ பாவம்னா என்ன, நீதினா என்ன, நியாய தீர்ப்புனா என்ன? வாசிப்பகலாம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். யாரை விசுவாசிக்கலையா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல. என்னது இயேசு கிறிஸ்து என்னன்னு விசுவாசிக்கல? இயேசு கிறிஸ்து தேவன். இயேசு கிறிஸ்து தேவன். அதுதான் பாவம். நம்ம எது பாவம்னா, இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை அறியல. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை அறியவில்லை. அதை நமக்கு கண்டித்து உணர்த்துவார். இயேசு கிறிஸ்து தேவன். நாம் செய்கிற பாவம் எப்படி தேவனை துக்கப்படுத்தும் என்பதை குறித்த ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். அடுத்தது, நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவினிடத்துக்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும். இப்போ கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறாரு? பிதாவுக்கு தேவனுடைய வலது பரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவார்னா, பாரு, கிறிஸ்துவுக்கு தான் இந்த பூமியில ஆட்சி செய்யறதுக்கு அதிகாரத்தை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. கிறிஸ்து இயேசுவே தேவன். அவருக்கு விரோதமாய் அவர் சொல்லாத காரியத்தை நீ செய்யாதே அப்படின்னு சொல்லி இது தேவனை துக்கப்படுத்தும் என்று. பாவம் என்பது தேவனை துக்கப்படுத்துவது. ஆக இந்த பாவத்தை குறித்த நீதி என்பது கிறிஸ்து எப்படி ஜெயங்கொண்டார் என்கின்ற நீதியையும் நியாய தீர்ப்பு. பிசாசு எப்படி இந்த பாவத்தை செஞ்சுட்டு அவன் விழுந்து போனான். அது வாசி. இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து சொல்லுங்க, எப்படி உணர்த்துவாரா? கண்டித்து என்னது? ஒரு தாய் என்ன பண்ணுவா? அந்த பிள்ளைக்கு எப்படி அடிச்சு சோறை ஊட்டி உனக்கு ஜீவன் வேணும் ஊட்டுவாளோ, அதே போல தாயாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு கண்டித்து உணர்த்துவார். புரியுதாடா? இந்த பெலன், பரிசுத்த ஆவின பெலன் இல்லாமல் பாவத்தை உன்னால ஒத்துக்கவே முடியாது. பாவம் எங்க இருக்கு? என்னுடைய ஒவ்வொரு அசைவிலையும் பாவம் இருக்கு. இது முழுக்க தேவ அன்பு. நல்லா கவனிங்களேன். தேவ அன்பு என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்குள்ள தேவ அன்பு இருக்குன்னா பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துறார். இப்போ வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. வரங்கள் அப்படின்னா என்ன? கனிகள் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாத்தையும் செய்யறது. வரங்கள்
அந்த வசந்த வாசி, அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், 12 வாசிங்க, 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசந்த வாசிங்க பார்க்கலாம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. 7ஆம் வசனம் வாசிங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறு ஒருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறு ஒருவருக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு சுயாதீன சித்தத்தை இங்கே அப்போஸ்தலர் பவுல் நிரூபித்து காட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் தேவன். தமது சித்தத்தின்படியே அவர் என்ன செய்கிறார்? நமக்கு வரங்களை கொடுக்கிறார். இந்த வரங்கள் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக, அநேக ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்தில் கூட்டி சேர்ப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு உள்ளிருந்து செயல்படுவார். வரங்கள், நல்லா கவனிங்க. வரங்களிலே வித்தியாசம் உண்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பாடினாங்கன்னா அந்த பாட்டை கேட்டு பரிசுத்த ஆவியானவர் அந்த பாடல் வரிகளிலே போய் ஒரு இருதயத்தை தொட்டு அப்படியே ரட்சிப்புக்குள்ள வழிநடத்திடுவார். சில பேர் பிரசங்கம் பண்ணாங்கன்னா அந்த பிரசங்கத்தில் அப்படியே கண்ணீரோடு இதயத்தை தொட்டு உடைக்கப்பட்டு வேதனையோட போராட்டத்தோடு இருப்பாங்க. இவங்க பிரசங்கம் பண்ணாங்கன்னா அந்த பிரசங்கத்தில் போயிட்டு பரிசுத்த ஆவியானவர் தொட்டு அவர்களை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்துவார், அவர்களை சபைக்குள்ள சேர்த்துக் கொள்வார், கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி செய்வார். சில பேர் ஜபம் பண்ணாங்கன்னா அந்த ஜபத்தில் கேட்டு தேவன் அங்கே கிரியை செய்வார். சில பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தல். இப்படி வரங்களை ஒரு மனிதனுக்கு உள்ளிருந்து ஜனங்கள் கர்த்தரை பார்ப்பார்கள். ஒரு மனிதனுக்குள்ள, ஒரு 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 சகோதரனுக்குள்ள, ஒரு சகோதரிக்குள்ள இருந்து கர்த்தரை பார்ப்பார்களே, அது வரம். நல்லா புரிந்து கொள்ள. எதுவே புரிஞ்சு போச்சு வரம். ஆமென். சில பேருக்கு தீர்க்க தரிசன வரம், சில பேர் பாடக்கூடிய வரம், சில பேர் வர்ஷிப் நல்லா பண்ணுவாங்க. அவங்க வர்ஷிப் பண்ணாங்கன்னா அழுவாங்க, ஜனங்க அப்படியே ஒப்பு கொடுப்பாங்க. சில பேருக்கு நல்ல தேவ செய்தியை கொடுப்பார்கள். சில பேர் இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பதே. இன்னைக்கு நிறைய பேர் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிறாங்க. நான் அன்பாய் சொல்லுகிறேன், தேவ ராஜ்யத்துக்காக தேவன் செயல்படுவது, யாரையும் குறை சொல்லாதீங்க. அவங்க லெவலுக்கு கர்த்தர் அவங்களுக்கு தேவன் கொடுத்து நடத்துகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆக ஒரு மனுஷனுக்கு உள்ளிருந்து கர்த்தரை பார்ப்பது வரம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், வரம்னா என்ன? ஒரு மனுஷனுக்குள்ளிருந்து கர்த்தரை பார்ப்ப. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், பி அண்டர்ஸ்டாண்ட். இந்த வரம்னா என்ன கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. ஒரு மனுஷனுக்குள்ளிருந்து கர்த்தரை பார்ப்பது. ஜனங்க ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தரை பார்க்க. பிரதர், நேற்று நீங்கள் பண்ண பிரசங்க செம்மையா, எனக்குன்னே பண்ணது போல இருந்துச்சு பிரதர், நான் ரொம்ப தொடப்பட்டேன் பிரதர் அப்படின்னா அந்த பிரதருக்குள்ள என்ன கிரியை செய்கிறது? நல்லா வேலைக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா டயர்டு, சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்துட்டுலாம் வந்தீங்கன்னா ஏதோ எப்படியும் பார்த்தோன்னா இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறாரு, எப்படி எஸ்கேப் ஆகலாம். ப்ளீஸ் அப்படி இருக்காதீங்க, கொஞ்சம் என் கூட பேசுங்க. ஒரு மனுஷன் இப்போ வரங்களில் வித்தியாசம். இப்போ பார்த்தோமா, வரங்களை பார்த்தோமா, டைம் ஆயிடுச்சு, வேகமாக போகிறேன். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயே வரங்கள், ஒருத்தருக்கு குணமாக்குற வரோம், ஒருத்தருக்கு தீர்க்கதரிசன வரோம், ஒருத்தருக்கு அந்நிய பாஷை பேசுகிற வரோம், ஒருத்தருக்கு இப்போ இருக்குதா இல்லையா பாடக்கூடிய வரோம். ஆமேனா, வர்ஷிப் வரோம், பிரசங்க தேவ செய்தி உணர்த்துகிற வரோம். அப்போ அந்த மனுஷனுக்கு உள்ளிருந்து கர்த்தரை பார்க்கிறார்கள். அது தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக தேவன் பயன்படுத்துகிற வரங்களை, அவர் ராஜ்யத்தை கட்டுவதற்காக தேவன் பயன்படுத்துகிறார். வரம் என்பது ஒரு மனுஷனுக்குள்ளிருந்து கர்த்தரை பார்ப்பது. ஜனங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளிருந்து கர்த்தரை பார்ப்பார்களே, அது வரம். சொல்லுங்க ஒரு முறை வாய் திறந்து. ஒரு மனுஷனுக்குள்ளிருந்து கர்த்தரை பார்ப்பது வரம். ஆமெனா. அந்த மனுஷனையே கர்த்தராக பார்ப்பது கனி. கர்த்தர் யாரு?
நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர். இவர் பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்தவான், இந்த நீதிமான் பார்த்தீங்கன்னா அவர் சைலண்டா இருந்து அப்படியே தம்முடைய இந்த மாம்சத்துக்கு, இந்த உலகத்தை அவர் ஜெயங்கொண்டவராய், தம்முடைய ஆத்மாவில் ஜீவன் உடையவராய் தன் சகோதரனுக்காக தம்மையே கொடுப்பார். ஒரு மனிதனுக்கு உள்ளிருந்து கர்த்தரை பார்ப்பது, ஒரு மனிதனுக்கு உள்ளிருந்து கர்த்தரை பார்ப்பது வரம். ஒரு மனிதனையே கர்த்தராக பார்ப்பதுதான் கனி. இந்த ஒரு மனிதனையே கர்த்தராக பார்க்கிற அந்த ஒரு பார்வை அந்த மனுஷனுக்குள்ளே வரும்படிக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துகிறார். ஆட்கொண்டு நடத்தும் போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறாரே, அந்த மனுஷன் நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து கொண்டு தேவனுடைய மகத்துவங்கள், கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னது என்பதை பகுத்தறிந்து பரிசுத்தவான்களோட கூட உட்கார்ந்து தேவனுடைய ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி 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 இந்த புண்ணியங்களை அறிவிப்பான் பாருங்க. அதுதான் அன்பின் இருதயம். நீ பாவி, யாரா பார்த்தாலும் அந்த பாவம் ஈஸியாக தெரிஞ்சிடும். அம்மா இந்த பாவம் இருந்துச்சுன்னா அப்பா கிட்ட போக முடியாது. அன்புனா அன்பு, அதுதான் அன்பு. இது வெளியில் இருக்கிற அபிஷேகம் பெறாது இருக்கிற யாருக்குமே இது புரியாது. பாவம் இது என்றால் நீதி எது? பரிசுத்த ஆவியானவர் உள்ளே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், அடிப்பார், கண்டிப்பார். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். கண்டிப்பார், அவர் அடிப்பார். சொல்ல போனால் கண்டித்து உணர்த்துன. கண்டித்துன்னு என்னதுங்க? இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைங்க ஏதோ ஒன்று செய்யும், நம்ம கண்டிக்கலாம் வேணாம், டே இதை செய்யாதரா அப்படின்னாவே முடிஞ்சு போச்சு. என்ன நீ சும்மா இதை செய்யாத அதை செய்யாத, இதை தாண்டி நீ இன்னொரு முறை இதை நீ பண்ண உன் கையை காலெல்லாம் உடச்சி போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறது தானே இது கண்டிக்கிறது. ஆண்டவரே, என்னம்மா இப்போது கொஞ்சம் கவனிங்களேன். இதை செய்யாத அப்படின்னு சொன்னாவே அவங்களால தாங்கிக்க முடியாது. இதில் வேற கண்டிச்சா என்ன நடக்கும்? எல்லாமே ரெண்டாக போயிடும். நீ என்ன வேணான்ற. அப்போ எப்படி பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுறாராம்? கண்டிக்கிறாராம். மவனை பூச்சின்னு அடிக்கிறார். உள்ள அச்சு நொறுக்குவார் பாரு, அந்த மாதிரி நொறுக்குவார். இதுதான் கனி, இதுதான் கிறிஸ்துவாக மாறுகிற அனுபவம். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இப்போ ஒரு சிம்பிளாக சொல்கிறேனே, இந்த வரங்களுக்கும் கனிக்கும். இப்போ ஏற்கனவே இதெல்லாம் பல முறை சொன்னது தான். நிறைய பிரசங்கங்களில் நிறைய பிரசங்கர்கள் சொல்கிற ஒரு உதாரணம் தான் இது. சொன்னதான் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. பரிசுத்த ஆவியானவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அப்பா ஏடிஎம் கார்டை எடுத்து புள்ள கையில் கொடுத்துட்டு, இந்தரா வச்சுக்கிடா, உனக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் செலவு பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் கார்டை எடுத்து கையில் கொடுத்துட்றாரு. புள்ள போகிறான். ஐயோ, எங்கள் அப்பாவுக்கு இதில் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, அது வந்துக்கினே இருக்கும் அப்படின்னு வச்சுங்க. ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரியில் நிறைய காசு வருது, அந்த காசை அக்கௌண்ட்டில் போட்டுக்கினே இருக்கிறாங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் ரொம்ப அன்பு வந்துச்சு, ஐயோ எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு நல்ல சாப்பாடு, 3 வேளையும் நல்ல சாப்பாடு, பெரிய கூட்டம். இவன் தண்ணியெல்லாம் சாப்பிட மாட்டான், அதுதான் முக்கியம். தண்ணியெல்லாம் போனாலே எல்லாரும் யாருக்கெல்லாம் சாப்பாடு இல்லைலாம் வாங்கி கொடுத்து நல்ல லக்ஸரி கார், நல்லா ஏசி, நல்லா சாப்பிட்றது, நல்லா தின்றது, நல்லா தூங்குறது, நல்லா என்ஜாய். யாரெல்லாம் பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இருந்தா அவங்களுக்கு எவ்வளோ வேலை வச்சுக்க. இதுக்கு பேர் வரம். ஆனால் கனி என்பது பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துவது என்பது, இந்த காலையில் உனக்கு பாகற்காய் ஜூஸ் குடி, 6 கிலோமீட்டர் நீ நடந்தாகணும், செருப்பு போட்டினாக்கா கால் பிரச்சனையாயிடும், உன் உடம்புல ஆரோக்கியம் கெட்டு போயிடும், அந்த செருப்பு இல்லாமல் நட, வெயிலில் கொஞ்ச நேரம் போ, அப்புறம் இங்கே போ, 3 மணிக்கு எழுந்துக்க, 5 மணி நேரம் தான் உன் தூக்கம், எத்தனை மணி நேரம் தூங்கணும், எப்போல்லாம் ஒன்றையும் பக்கத்துலேயே நின்றுக்கணும். அது போச்சுன்னா நல்லா உடம்புலாம் ஃபேட் ஆகி உடம்புலாம் போய் நல்லா சுகமாக இருக்கும். வரங்கள்.
ஆனால் கனியில கூடவே இருந்துக்கணும். உன் ஆரோக்கியம், உன் ஜீவன் எனக்கு முக்கியம். அது நல்ல சொகுசு வாழ்க்கை, நல்ல பிரபலமாகலாம், எல்லா ஜனங்களையும் ஈர்க்கும், ஜனங்கள் ஜே 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 ஜேன்னு போவாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியுடைய வரம் உள்ளே இருக்கிறது. அவர்களை அழைத்த அழைப்பும் தேவ வரங்களும் மாறாதவைகள். அந்த வரங்களை கொடுத்து தேவ நல்ல பாட்டு, டான்ஸு, நல்ல தேவ செய்தி, நல்ல ஆறுதல், நல்ல ஜனங்களை ஈர்க்கக்கூடிய அந்த சத்தியம், அதுவும் பரிசுத்த ஆவியானவரை செய்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. ஆமெனா. ஆனால் உன்னை ஆட்கொண்டு நடத்தல் என்பது தேவனுடைய புண்ணியங்கள். எப்பா, அதரிசனமான தேவனுடைய அந்த புண்ணியங்களை நீ பாவம்னா என்னன்னு கண்டுபிடிச்சு, அப்ப நீதினா எது என்பதை குறித்து பார்த்து அந்த வெளிச்சத்தை எடுத்து உன் சகோதரர் ஒரு ரெண்டு பேருக்காவது உன் அன்பை வெளிப்படுத்து. அன்பு, இதான் அன்பின் இருதயம். கிறிஸ்து இயேசுவை தன்னுடைய இருதயத்தை தரித்துக் கொண்டு கிறிஸ்துவாகவே, தன்னை கிறிஸ்துவாகவே காண்பிப்பவன். தன்னிலிருந்து கிறிஸ்துவை பார்ப்பது வரம், தன்னையே கிறிஸ்துவாக காண்பிப்பது கனி. இதான் அன்பு. இந்த அன்பு எல்லாருக்குமே புரியாது. ஏன்னா இது ஒருத்தருடைய பாவத்தை பார்த்த உடனே, இது நம்ம அப்பாவுக்கு பிரியமில்லையே, இது நீ செய்யாத, இப்படி பண்ணக்கூடாதே, ஆமென், அப்படிப்பட்ட ஒரு பயங்கரத்துக்குள்ள போகக்கூடாதே அப்படின்னு சொல்லி இது கண்டிப்பு பயங்கரமாக வரும். ஏன்னா உள்ள முழுக்க அன்பு, அன்பின் இருதயம், பரிசுத்த ஆவியுடைய பலம். அப்போ கண்டிக்கிறார் என்பது அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் முழுவதுமாக ஆட்கொண்டு ஒரு தாயாக தன் பிள்ளையை சுமந்து ஜீவனை உண்டாக்கும்படி அந்த பிள்ளைக்கு பயங்கரமான சத்தியங்களை ஊட்டுகிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளிலே அவர்கள் மேல அமர்ந்தார் அப்படின்னு இருக்குது. வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் மேல போட்டு மிதிக்கிறார். அதான் நீங்க நல்லா புரிஞ்சுது. எதுக்கு பரிசுத்த பெந்தகோஸ்தே நாளில் வந்தாரு? உன்னை மிதிக்கிறதுக்கு. எல்லாம் சொல்லுங்க, உன்னை மிதிக்கிறதுக்கு. எப்படி சொல்றேன் பாருங்க, எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றும் அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. எல்லாம் கவனிங்க, அவர்கள் ஒவ்வொரு மேல அமர்ந்து, நல்லா கவனிங்க, ஃபுல் கண்ட்ரோல். இந்த தாயானவர் பரிசுத்த ஆவியானவர் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறார். சொல்ல போனா அசைவாடுகிறார். என்ன பண்றாரு? அசைவாடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல அமர்ந்தார் என்பது அசைவாடுதல். என்னது? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்து. ஏன்னா உலகம் இன்னும் பாவனை என்னன்னு தெரியல. ஏன்னா செத்த மனசாட்சி உலகத்துக்கு இருப்பது செத்த மனசாட்சி. இங்க நல் மனசாட்சியை உண்டாக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே மேல அசைவாடு. இதுதான் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். எப்படி போல? எடுத்து வாசிங்க. இந்த அசைவாடுதல், மேல அமர்தல் அப்படின்னா உபாகம புத்தகத்தில் நம்ம இதை குறித்து நம்ம ஸ்டடியில் நம்ம பார்த்துக்கிறோம். கழுகு தன் குஞ்சுகளின் மேல, வாசிப்பால 11:32-11 வாசிங்களேன். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. கவனிங்களேன். இந்த அசைவாடுதல் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர். இது நம்ம ஏற்கனவே பலமுறை இதை நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். இது எப்படி அப்படின்னா கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. கழுகு எப்பவுமே கண்மலையில் தான் கூடு கட்டும். எப்பவுமே இந்த கழுகு கூடு கட்டுறது பார்த்தீங்கன்னா பெண் கழுகு தான் கூடு கட்டும். ஞாபகம் இருக்குதா? கழுகை பற்றி நம்ம பார்த்தோமே, அதை ஒரே கொஞ்சம் மைண்டில் கற்றுங்க. ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி, பெண் கழுகு தான் கூடு கட்டும். அந்த ஒரு கூட்டை கட்டிட்டு ஆண் கழுகை அந்த கூட்டில் சேர்க்க வேண்டுமே ஆனால் அந்த பெண் கழுகு அந்த ஆண் கழுகுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கும். என்னன்னா, கண்மலை உச்சியிலிருந்து ஒரு குச்சியை எடுத்துன்னு போயிட்டு அந்த கண்மலை உச்சியிலிருந்து போடும். அப்படி போடும்போது அந்த குச்சி கீழே விழாதபடிக்கு இந்த கழுகு, இந்த ஆண் கழுகு என்ன பண்ணணும்னா அந்த தரையை தொடாதபடிக்கு அது ஓடி போய் இந்த குச்சியை கவ்விக்கணும், மறுபடியும் மேலே வரணும். அது பல முறை அப்படியே டெஸ்ட் பண்ணி போடும். ஒரே ஒரு முறை இந்த ஆண் கழுகு அந்த குச்சியை தரையில் விட்டாலும் ரிஜெக்ட் இந்த ஆண் கழுகு. அந்த மாதிரி டெஸ்ட் வச்சா இன்னைக்கு ஒருத்தனை விட திருமணம் ஆகாது. அப்படிதானே?
கர்த்தர் நல்லவர். இந்த கழுகு விசுவாசத்தின் மகிமைக்கு அடையாளம். ஓகே, இந்த கழுகு ஆண் கழுகு டெஸ்ட்ல பாஸ் பண்ணிச்சு. உடனே அந்த கழுகு தன் கூட்டிலே சேர்த்து கொண்டு முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரித்ததும் இந்த ஆண் கழுகு என்ன செய்யும் அப்படின்னா, போயிட்டு நல்ல உயிருள்ள மிருகங்களை, ஆமேனா, இந்த 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 கழுகு குஞ்சுகள் அந்த ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கணும் அப்படின்னா உயிருள்ள மிருகங்களை வேட்டையின, உயிர் செத்து போன மிருகங்களைனா அந்த பிளட் சர்க்குலேஷன் நின்று போயிட்டு இருக்கும் இல்லையா. உயிருள்ள மிருகங்களை வேட்டையாடி எடுத்துக்கின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை சாகடிச்சு அந்த ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கணும். இந்த கழுகுகள் உறிஞ்சி குடிக்கும். இந்த கழுகு குஞ்சுகள் ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சு அந்த சதையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா பேசிக் பிகினிங்கில் பார்த்தோன்னா வெறும் ரத்தத்தை மட்டுமே குடிச்சு 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 வாழும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திடமான ஆகாரம் உள்ளே போகும். நல்லா சாப்பிட்ட ரத்தமாக மாம்சத்தை நல்லா சாப்பிட்டு கொழு 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 வந்துட்டு அப்படியே சோம்பேறி கழுகாய் அந்த கூட்டிலே இருக்கும். உடனே பெண் கழுகு பார்க்கும், நீ பன்னி கிடையாது, நீ கழுகு. ஆமென். பன்னிக்கு கழுத்தே கிடையாது. அது கழுத்து பார்த்தீங்கன்னா பூமி பக்கமாகவே திரும்பி சாட்சி வச்சுட்டு இருக்கோம். வெறும் ஃப்ளஷ், மாம்சம் 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 மாம்சம். நீ கண்மலையில் வாழக்கூடிய கழுகு, உனக்கு நீ பன்னியா போயிடுவேன்னு சொல்லிட்டு கூட்டை கலைத்து, அது அந்த ரெக்க அப்படி வரும்போது கூட்டை கலைத்து அந்த குஞ்சுகள் மேலே மெரி 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 போட்டு மிதிக்கும். அப்படியே மிதிச்சு அந்த கூட்டை விட்டு கலைச்சி தாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். எப்படி அசைவாடுகிறார்? இந்த பெந்தகோஸ்தே நாளில் அவர்கள் மேலே வந்து அமர்ந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உணர்த்த 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 பிதாவாகிய தேவனுடைய வெளிச்சம், கிறிஸ்து இயேசுடைய வெளிச்சம், அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னது என்பதை அறிகிற அந்த புண்ணியம், அந்த அன்பின் புண்ணியத்தை அறிவிக்கிற அந்த வெளிச்சத்தை பரிசுத்த ஆவியானவர், இந்த தாயானவர் இந்த கழுகை போல மேல அசைவாடி கண்டித்து 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 தூங்க விட மாட்டாரு. மற்ற உறவுகளோடு போய் சேர விட மாட்டாரு. உலகத்தோடு போய் கலக்க விட மாட்டாரு. ஃபுல்லா பக்கத்திலே கொம்பை வச்சுக்கின்னு நல்ல பரேட்ல நல்லா ட்ரெயின் அப் பண்ணி இந்த குஞ்சுகளை அப்படியே அந்த கண்மலையிலிருந்து தூக்கி அப்படியே அந்த கீழே போடும்போது ஆண் கழுகு தயாராக இருக்கணும். கீழே விழுந்துச்சு, இந்த புள்ள செத்துச்சு. அதனால இந்த ஆண் கழுகு பார்த்துக்கினே இருக்கும். ஓடி போய் ரெக்கையை விரிச்சு அப்படியே அந்த குஞ்சுகள் சேதப்படாமல் கீழே தரையில் விழ போகிறது ஸ்டேஜ் தன்னுடைய ரெக்கையை தாங்கி கொண்டு அப்படியே உயர பறந்து அப்படியே அந்த கழுகு குஞ்சுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெக்கையை அடிச்சு அப்படியே பறக்க ட்ரெயின் அப் ஆகும். இந்த பறக்க என்ன, நீ கண்மலையில் இருக்க வேண்டிய ஆள். ஏதோ ரத்தமும் மாம்சமும் கிடைச்சதுன்றதுனால கூட்டில இருந்தெல்லாம் நீ பார்க்குறியா? நீ அசைவாடுகிற கழுகுதான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து நம்முடைய ஆத்மாவில் உணர்த்துவார். மனுஷெல்லாம் சுயநீதியில் இருக்கிறது தான் சோரே தின்றான். சுயநீதி இல்லைன்னா அவனுக்கு சோரே பிடிக்காது, தூக்கம் வராது, சோறு மறந்துடுவான், தூக்கத்தை மறந்துடுவான். பரிசுத்தான உள்ள வந்து வேலையை நடத்த ஆரம்பிச்சாருன்னா தேவ அன்பு உள்ள பூர்ணப்பட்டுட்டு இந்த அன்பின் வெளிச்சத்தை, இந்த புண்ணியங்களை, கிறிஸ்துவின் அன்பின் புண்ணியம், தேவ அன்பின் புண்ணியத்தை வெளிப்படுத்துவோம் பாருங்க. தன்னையே கிறிஸ்துவாக, என்ன உலகமே ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை, ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் என்னை எப்பரா விசுவாசிப்பீங்கன்னு ஏசப்பா சொன்னார். ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை மகிமைப்பட்டுகிறது. ஆனால் அன்பு பூர்ணப்பட்டிருக்குமே ஆனால் என் சகோதரனே, என் சகோதரியே, இது பாவம் அல்லவா? இது பாவம், இது தேவனை துக்கப்படுத்தும் அல்லவா? கிறிஸ்து இப்படி ஜெயம் கொண்டாரே அப்படின்னு சொன்னாவே இவெல்லாம் ஒரு ஊழியக்காரனா? எப்போ பார்த்தாலும் குறை 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 குறையே சொல்லியிருப்பான். இது அன்புன்னு அவங்களுக்கு தெரியாது. காரணம் ஆவியானவர் உள்ளே இல்லை. இந்த புண்ணியம் அவர்களுக்கு புரியாது. ஏனென்றால் கிறிஸ்துவாகவே தங்களை வெளிப்படுத்துவார்கள். நல்லா கவனிக்கணும். இங்கே இந்த கழுகு அசைவாடுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார் என்றால், இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை முழுவதுமாய் ஆட்கொண்டு தன் சகோதரனுக்காக தன் ஜீவனையே கொடுக்கும்படியாய், தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை, ஒரு மனுஷனும் தன்னுடைய பெருமைக்காக வாழ்கிறான். ஆனால் ஒருவரால் ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நம் அப்பாவினுடைய மகிமை, அப்பாவுக்கு தான் மகிமை. உன்னை நீ பெருமைப்படுத்திக்காத, உன்னை நீ பெருமைப்படி அப்பாவுக்கு மகிமை செலுத்து. அப்ப என்னுடையதுன்னு எதுவுமே வெறுமையாக்கு. இதெல்லாம் சொன்னா வதிப்பாங்க. இவெல்லாம் ஒரு ஊழியக்காரனடா, இவெல்லாம் ரொம்ப டஃப்பு. முழுக்க
முழுக்க முழுக்க அன்பு. ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது வருவார்? கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ரெண்டா இசைந்தே செயல்படுகிறவர்கள். கிறிஸ்து எல்லாவற்றையும் பியூரிஃபை பண்றவர், பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் முடித்து வைக்கிறவர். இப்போ இந்த கழுகு போல இந்த பெந்தகோஸ்தே நாளிலே வந்து மேல வந்து அமர்ந்து அசைவாடுறாரே, போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு நீ பாவி என்பதை உனக்கு உணர்த்துறாரே. இது எங்க ஆரம்பித்தது என்றால் ஆதியாகமம் 1:1 வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்போ இந்த வசனத்துல யார் இருக்கிறது? கிறிஸ்து இருக்கிறார். ஆதியிலே, அல்லேலூயா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை பெரஷிட் பாரா வா எலோஹிம், அப்புறம் ஹஷமாயிம் வா ஹா ஆரெட்ஸ், இல்லையா? வருது இல்லையா? அந்த ஆதியிலே தேவன், பெரஷிட் பார், பார் என்றால் குமாரன். ஆதியிலே பெரஷிட், எல்லாவற்றுக்கும் ஆதி. அங்கே குமாரன் வந்து விட்டார். குமாரன் தான் ஜீவன். இந்த ஜீவனை உனக்கு உள்ளே கொடுக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் ஓடி வந்து அசைவாடுவார். அடுத்த வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சொல்லுங்க, ஆவியானவர் என்ன பண்ணி கொண்டிருந்தாராம்? அசைவாடி கொண்டிருந்தாராம். இப்போ கவனிங்க, குமாரன், முதல் வசனம் குமாரன், பென், குமாரன் பெரஷிட், பென் பார், பார் பர் திமேயு, திமேயுவினுடைய மகன், பர் திமேயு, பர் என்றால் மகன், இல்லையா? இப்போ இந்த இடத்துல கிறிஸ்து அவர்தான் சர்வத்துக்கும் முந்தினவர், அவரே ஜீவன், அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், கொடுத்தார். ஆனால் இப்போ எந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடுறாரு அப்படின்னா, ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழம், இருள், 4 இருக்கு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இது ரொம்ப ஸ்டடி மாதிரி நான் கொண்டு போகலை, நான் வசனம்லாம் காட்ட விரும்பல, சரின்னு போயிடுறேனே. எந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார் அப்படின்னா, ஒழுங்கின்மை. ஒழுங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஒரு சட்டம் இருக்கும், இல்லையா? சட்ட ஒழுங்கா கீழ்ப்படி. இங்க இப்போ பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு. இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க? இப்போ ஆளுங்கட்சியை பார்த்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்வாங்க, இல்லையா? அப்போ ஒழுங்கின்மை என்றால் ஒரு ஆர்டர் அங்கே இல்லை, ஒரு ஆர்டரில் செயல்படலை. இது என்னது அப்படின்னா, ஒழுங்கின்மை என்றால் தேவன் ஆவி, ஆத்துமா, சரீரம், ஆவிதான் செயல்படணும். தேவன் ஆவியா இருக்கிறார். இப்போ நல்லா கொஞ்சம் புரிஞ்சுங்களேன். எந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார்? கவனிங்களேன், கவனிங்க, கவனிங்க. எந்த இடத்துல அசைவாடுனா, ஆவி, ஆத்மா, சரீரம். ஆனால் சரீரம், ஆத்மா, ஆவி அப்படியே ஆர்டர் மாறிச்சு. துணியை போட்டுனா மனுஷன், ஆக ஒழுங்கு இல்லை மனுஷங்குள்ள. எந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து அசைவாடுகிறார்? ஏன் அவர் அசைவாட வேண்டும்? ஏன் அவர் கூட்டை கலைக்க வேண்டும்? ஏன் நீ பாவி என்று உணர்த்த வேண்டும்? நீ மாம்சத்தினர், நீங்க இங்க வெளியிலிருந்து செயல்படுற, ஆனால் தேவ நோக்கம் உள்ளிருந்து செயல்பட வேண்டும். கிறிஸ்துவின் அன்பிலே நீ பூர்ணப்பட வேண்டும். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார் என்பது தேவகுமாரன் வெளிப்பட்டார். குமாரன் வெளிப்பட்டதும் இந்த முதலாவது வசனத்துக்கு 2வது வசனத்துக்கு கேப்ல பல கோடி வருஷங்கள் இருக்கிறது. தேவன் படைத்த படைப்பெல்லாம் சத்தியமானது, அது நல்லது. அப்படி இருக்க ஏன் இங்கே ஒழுங்கின்மை வெறுமை என்றால், இந்த சத்துரு பிசாசு என்ன பண்ணியிருக்கலாம்? அவன் விழுந்த போது ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இந்த பூமியை அந்த மாதிரி நாசம் பண்ணியிருக்கலாம். உடனே எங்கே எல்லாம் கெட்டு போய் இருக்குதோ, எங்கே எல்லாம் ஆர்டர் மாறி இருக்குதோ, அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்து அதை ஒழுங்குபடுத்துவார். தேவன், பரிசுத்த ஆவியானவர் தேவன். எல்லாவற்றும் நல்லொழுக்கமும் கிரமமாக இருக்க வேண்டும். இந்த நல்லொழுக்கம் கிரமத்தை செயல்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் உண்மையில வரல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். துணியை போட்டு, இல்லையா? ஆக ஒழுங்கின்மை. வெறுமை என்பது உன் ஆத்துமா அலைஞ்சி 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 எனக்கு இதெல்லாம் இளைப்பாறுதல் வருமா? நான் நல்லா வீடு கட்டிட்டுனா சந்தோஷமா இருந்துருவியா? இல்ல நீ ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, ஐயோ இந்த உலகத்திலேயே அந்த மாதிரி பொண்ணே எனக்கு தேவை, அப்படிப்பட்ட ஒரு அழகி வேணும், உன் ஆத்துமா நித்தியமா வாழ்ந்துருமா? இல்ல பல கோடிகள் எனக்கு வேண்டும், கோடி இருந்துச்சுன்னா உன் உயிர் நிலைத்திருக்குமா? உன் ஆத்துமாவுக்கு எம்டிஏ. நீ எவ்வளவு இந்த பூமியில பிரசங்கியின் புத்தகத்தெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணா, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில அதனுடைய ஆழங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா, மகாபாபிலோன் என்ன, இந்த உலகத்துடைய மாயை எல்லாமே மாயை, வெறுமை. என் ஆத்துமாவில் நீ காண்கிற ஒரு பொருள் கூட உனக்கு திருப்தியை உண்டாக்காது, அது வெறுமையா இருக்கிறது. ஒழுங்கின்மை என்பது உன்னுடைய ஜீவனே மாறிடுச்சு. தேவனுடைய கட்டளையின்படி செயல்பட முடியவில்லை.
ஆர்டர் மாறிச்சு. ஆவி ஆத்மா சரீரமாக படைத்த இந்த சரீரம் ஆத்மா ஆவியாக ஆவியை நசுக்கி கொண்டிருக்கிறது. நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். வெறுமை என்பது ஆத்மாவுக்கு ஜீவனே இல்லை. மனுஷன் தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்தான், போகும்போது நிர்வாணியாய் போகிறான். அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டான், அவன் ஒன்று கொண்டு போகவில்லையே. மனுஷன் படுகிற பிரயாசமெல்லாம் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கு சஞ்சலம். நீங்க இதெல்லாம் எடுத்து பார்த்தா பயங்கரமா இருக்கும். ஆக மனிதன் தேவனுடைய ஒழுங்கிலிருந்து, தேவன் படைத்த அந்த படைப்பிலிருந்து விழுந்து விட்டான். அவன் ஒழுங்கின்மையும் வெறுமை, அவன் தேடி தேடி அலைஞ்சு ஓடுறானே, எதுவுமே அவன் கூட வர போறதில்ல, எதுவுமே அவன் மனசுக்கு நிம்மதியை கொடுக்க போறதில்ல. நல்லா கவனிக்கணும். ஆக அவன் மனசுக்கு எம்டிலே இருக்குது. அவன் ஆத்மாவுக்கு என்ன தேவை? கிறிஸ்து என்கின்ற ஜீவன் தேவை. நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த ஆத்மா ரொம்ப முக்கியம். மூன்றாவது இருள், ஆழம். மூன்றாவது என்னது? ஆழம் இருக்கே, ஆழம். அது என்ன தெரியுமா? அது தேவன், மனம். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஆழம் இருக்கே, ஒவ்வொரு மனிதனுடைய மனது இருக்கே, மனது, அந்த மனது அப்படியே தேவனுடைய சாயல். தேவனுடைய சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மனதினுடைய ஆழம், இந்த ஆழம் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஆழத்தில் பல எண்ணங்கள். இந்த ஆழம் என்பது மனிதன் செயல்படுவதற்கு தேவையான எண்ணங்கள் உதிக்கிற இடம்தான் இந்த மனது, ஆழம், ஆழ்மனது. இதெல்லாம் நம்ம டீச்சிங் எடுக்கும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து பல தடவை ஸ்லைடுலாம் போட்டு எடுத்து காண்பிச்சேன். ஆகாயத்து அதிகார பிரபுவுக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து கொண்டீர்களே, உங்கள் மனமும் உங்கள் மாம்சமும் விரும்பினபடி எல்லாம் தேவனுக்கு கோபாக்கின் பாத்திரமா இருந்தீர்களே. அந்த மனசு என்பதுதான் ஆழம். இந்த ஆழம் என்பது வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற எல்லை அல்ல, அது எல்லையே அற்றது. இந்த ஆழ்மனது, இந்த ஆழம் என்பதுதான் மனது, எண்ணங்கள் தோன்றுவது என்பதுதான் தேவனுடைய சாயல். இந்த ஆழ் மனதில் அந்த எண்ணங்களை பிடிக்க முடியவில்லை, கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. அந்த எண்ணங்கள் என்னென்னமோ உதித்து அந்த எண்ணங்களுக்கு ஏற்றார் போல டைரக்ட் பண்ணுது நம்மை. அதுக்கு காரணம் அந்த ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இந்த இருள் என்பதுதான் அந்தகார ஆகாயத்து அதிகார பிரபுவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மனுஷன் போய்விட்டான். அந்த எண்ணங்கள் இவனுக்கு எங்கிருந்து வருகிறது, எங்கே தோன்றுகிறது என்றால் இருள் இவனை ஆதிக்கம் செய்கிறது. பிசாசின் கையிலே தேவனுடைய இந்த கிருபையை விற்று போட்டு விட்டான் இந்த மனுஷன். ஆக இந்த 4 காரியங்கள் தான் ஒவ்வொரு மனிதனும் உன் மனசுக்குள்ள எந்த ஒரு மனுஷனும் மாற்றவே முடியாது. நீ நான் பண்ற பிரசங்கத்தை கேட்டு என் சபையாரை மொத்த பேரை ஆயத்தப்பட்டு உன் மனசுக்குள்ள, உன்னுடைய ஆழத்துல, உன் மனதுக்குள்ள நீ டிசைட் பண்ணுவ பாரு, அது மட்டும்தான் உன் மனசுக்குள்ள அந்த கண்ட்ரோலுக்குள்ள வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு லிஃப்ட் எடுத்துங்களேன். ஒரு 15 மாடி லிஃப்ட் மேலே போய் நிற்குது. கீழே இறங்கி வரணும், கீழே தானே போகிறோம், சரி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோல் அவுத்து விட்டோன்னா கீழே தபுகட்டீர்னு விடும் தானே. அது மாதிரி தான் இன்னைக்கு ஒவ்வொருடைய மனதிலையும் கண்ட்ரோல் இல்லை. ஆனால் லிஃப்ட் அந்த பலு தூக்கி அது கண்ட்ரோல் இருக்கணும். எந்த மாடியில போய் நிற்கணும், எங்கே ஏறணும், எங்கே இறங்கணும், அந்த கண்ட்ரோலுக்கு வரும் பாருங்க. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய பலம். அந்த எண்ணங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். இன்னைக்கு மனிதனை சாகடிக்கிற, உயிரோட சாகடிப்பது என்ன தெரியுமா? இந்த ஆழம். அவனுடைய மனதுக்கு சஞ்சலம், அவன் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த இடத்தை இதுவரை நல்லா கவனிங்க. ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழம், இருள், இது இருந்துச்சுனாவே பரிசுத்த ஆவியானவர் வந்து அங்கே அசைவாடுவார். இந்த ஒழுங்கின்மையிலும், இந்த வெறுமையிலும், இந்த ஆழத்திலும், இந்த இருளிலும் பரிசுத்த ஆவியாக தாயானவர் அசைவாடுகிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. இப்ப கண்டித்து உணர்த்துவார். ஏனென்றால் இந்த ஆழ்மனது, இந்த மனம் இருக்குது, நம்ம தீர்மானிக்கக்கூடிய வல்லமை, தீர்மானிக்கக்கூடிய அந்த ஒரு பவரை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறார். இதை கவனிங்க. இது ஒரு சில வசனம் சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரோமருக்கு நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். அதில் 11வது அதிகாரத்தில் தேவனுடைய ஆழங்கள் என்று அங்கே பவுல் அப்படியே அலறுவார். அவருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி 11:33 எடுத்து வாசிக்க பார்க்கலாம். என்பது அங்கே எக்ஸ்கிளமேஷன், அந்த குறியை பாருங்களா. ஆச்சரியப்பட்டு தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம். ஆழம், இந்த ஆழம் தான் நம்முடைய மனம். இந்த மனதை கண்ட்ரோல் பண்ண தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ள வந்தா மட்டும்தான் இந்த ஆவி கண்ட்ரோலுக்குள்ள, கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஆமா, அதுதான் பரிசுத்த ஆவியானவர்.
நம்முடைய எண்ணங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த இருள் நீங்கி வெளிச்சம் உதிக்க வேண்டும். ஆக ஒழுங்கின்மை என்பது ஆவியாத்ம சரீரம் இடம் மாறிவிட்டது. தேவனுடைய ஒழுங்கில் இருந்து, தேவ சாயலில் இருந்து அந்த ஒழுங்கு மாறிவிட்டது. ஆமென். புரிஞ்சு வச்சா இல்லையா? அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிராகாரம். மகா பரிசுத்த மெயின் இந்த ஆவியாத்ம சரீரம். இந்த தேவனுடைய அந்த சாயலுடைய ஒழுங்கு மாறிவிட்டது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மனசை பிசாசு கண்ட்ரோல் பிடிச்சிட்டான். அந்த எண்ணங்களை பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே பைத்தியம் மாதிரி சுற்றுவாங்க. ஒன்றுமே முடியாது, என்னால் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக நினைக்கிறேன், என்னால் முடியலையே. அந்த 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 ஆழத்தில் இருள் இருக்கிறது. இந்த ஆகாயத்து அதிகார பிரபு அப்படி அந்த அந்த மாம்சிக எண்ணங்களை தூண்டி விட்டு கொண்டே இருப்பான். அவனுடைய ஆழங்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்தவர். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். முதல்ல இந்த சாத்தானுடைய ஆழங்கள்னா என்னன்னு பார்த்துட்டு வரலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் தியத்தீரா சபையில் இருக்கக்கூடிய பயங்கரம் என்னன்னா, எடுத்து வாசிங்களேன். 2:24 வாசிக்க பார்க்கலாம். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றிக் கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது. இல்ல கவனிங்க, சாத்தானுடைய ஆழம் என்ன பண்ண சொல்லு பார்க்கலாம். இல்ல கவனிங்களேன், சாத்தானுடைய ஆழம் என்ன பண்ணுவான்? சாத்தானுடைய ஆழம் என்ன? சாத்தான் என்ன விக்கிரகம், அவ்வளவுதான். தேவன் ஆவியா இருக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. உன்னை பற்றியே பேசுவான். இதுதான் சாத்தானின் ஆழங்கள், வேற ஒன்றும் இல்லை. சாத்தானின் ஆழம்னா என்ன? சாத்தான் சுயம், செல்ஃப், நான், என், அதான் சாத்தான். நான், என் தான் சாத்தான். குமாரன்னா என்ன? எல்லாம் என் தேவன். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உன்னை பற்றியே நீ இதை பண்ணு, இப்படி செய்ய, தேவ சித்தத்துக்கு தேவ திட்டத்துக்கு ஒன்று ஒப்பு கொடுக்காம அந்த இருளில் இருந்து, அந்த இருள் என்ன செய்யும்னா உன்னை ஆட்கொண்டு, இப்போ நம்ம ஸ்லைடு போட்டு காட்டும் போது நம்முடைய மனசை கட்டுப்பாட்டில் வைக்கும்போது பிசாசை இருளில் காட்டியிருப்போம். அந்த ஸ்லைடெலாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஸ்லைடு தள்ளும்போது ஆத்மா, ஆவி எப்படி இருளாச்சு, ஆத்மா எப்படி குஷ்டரோகம் ஆச்சு, அதுதான் பாட்டாக இதை பிரித்து காட்டினால்தான் தான் நான் வேகமாக போகிறேன். இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். இந்த சாத்தானுடைய ஆழங்கள் என்னன்னா, செல்ஃப், அந்த சுயம், நான் என்ன செய்யலாம், இந்த பூமிக்குரிய காரியங்களை மாம்சத்தின்படி போடுற திட்டங்கள், இந்த இருள் அப்படியே ஆழத்திலிருந்து எண்ணங்கள் உண்டாகி உன் ஆத்மாவை வெறுமையாக்கி உன்னுடைய சரீரத்தை கெடுத்து ஒழுங்கின்மையாக்கி உன்னை சாகடிக்கும். ஆக பரிசுத்த ஆவியானவர் எங்கேயெல்லாம் இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் ஆழமும் இருக்கிறதோ அங்கே அவர் அசைவாடி நம்மை மறுரூபப்படுத்தி நமக்குள்ள ஜீவனை உண்டாக்குவார், அன்பை உண்டாக்குவார், அந்த இருள் நீங்கும்படி செய்வார். இந்த பரிசுத்த ஆவியானவர் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் கொஞ்சம் வேகமா வாங்க, நான் முடிக்க விரும்புகிறேன், நேரம் ஆயிடுச்சு இல்லையா? 1 கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். எதில் வெளிப்படுத்துறாரு சொல்லுங்க? எதில் வெளிப்படுத்துறாரு? ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் எதை ஆராய்ஞ்சிருக்கிறாராம்? எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை ஆராய்ஞ்சிருக்கிறாராம்? தேவனுடைய ஆழங்கள். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வெளிச்சம் உனக்குள்ளே வரணும் அப்படின்னா இந்த புண்ணியம், தேவனுடைய ஆழங்கள், தேவனுடைய அன்பு, தேவனுடைய அந்த பரிபூரணம், தேவனுடைய பரிபூரண அன்பு என்கின்ற இந்த வெளிச்சம் உனக்குள்ளே வர வேண்டுமே. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் அசைவாட வேண்டும், உன்னை கண்டிக்க வேண்டும், உனக்கு வலிக்கும், நொறுக்குவார். மாம்சத்தின்படி உனக்கு அசிங்கங்கள் வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும். குமாரனின் ஆவி என்னவென்றால், தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆக அவமானம், நிந்தை என்கின்ற அந்த ஒரு மகிமைக்குள்ளே நடத்தி கொண்டு போய் மகிமையெல்லாம் தேவனுக்கே என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் அசைவாடி தேவனுடைய மகிமையை, தமது குமாரனாகிய கிறிஸ்துவுடைய அன்பை, அந்த கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னது அப்படின்னு நம்முடைய மனசுக்குள்ள சொல்லுவார். அந்த வெளிச்சம் இருக்கு பாருங்க, அந்த புண்ணியத்தை எடுத்து தேவன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறாங்க பாருங்க. அதுதான் கனி உள்ள வாழ்க்கை.
அதுதான் அன்பின் வாழ்க்கை, அதுதான் பூரண அன்பு. இந்த உலகத்தில் ஒரு காசு இல்லாதவருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்கறத விட தேவனை பற்றின அந்த வெளிச்சம், அந்த ரகசியம் கவனிங்க. ஒரு மனுஷனுக்குள்ளிருந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது வரம், அந்த மனுஷனே கிறிஸ்துவாக வெளிப்படுத்துவது கனி. அதுதான் அன்பு, அதான் அன்பின் பரிபூரணம். ஆக தேவனுடைய ஆழங்களையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் அசைவாடி அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழம் இருள், அங்கே தேவன் பரிசுத்தாவின் அசைவாடி அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். இந்த புண்ணியங்களை அறிவிப்பதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கடவுள் சொல்லாமா, இந்த வெளிச்சம் தேவனுடைய ஆழங்களின் வெளிச்சம், இது முழுக்க முழுக்க அன்பு. எத்தனையோ பேர் விட்டு ஓட்டாங்க, இதை கூட மாடா செய்யக்கூடாது. ஆனால் கடைசி வரைக்கும் கூட இருந்த உங்கள் மேலே கர்த்தர் தம்முடைய நீதியின் சூனை உதிக்க செய்வாராக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவன் நல்லவர், தேவனுடைய ஆழங்களை அறிந்து மகிமையெல்லாம் என்னென்னைக்கும் அவருக்கே என்று சொல்லி இந்த புண்ணியங்களை அறிவிப்பதற்காகவே தேவன் தம்முடைய தெரிந்து கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 2:9 வாசித்து நாம் முடிக்கலாம். இதான் புண்ணியம், இதான் இந்த பூரண அன்பு. வாசிங்க 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று வெயிட், எங்கிருந்து? அந்த இருள், அந்தகாரம், இருள் எங்க இருந்துச்சு? அது சொல்லுங்க. ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழம், இருள். ஆமென், ஹல்லேலூயா. இதான் வீழ்ந்து போன மனிதன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து அசைவாடுகிறார், கண்டித்து உணர்த்துகிறார், அசைவாடுகிறார், கண்டிக்கிறார், உணர்த்துகிறார், அவமான நிந்தைக்கு அழைத்து கொண்டு போய் மகிமையெல்லாம் தேவனுக்கு கொடுக்க செய்கிறார். ஆக இந்த புண்ணியங்களை கவனி, வாசிக்க. இது புண்ணியம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ எண்ணங்கள் உதிக்கிற அந்த இடம் எது என்றால் வெளிச்சம், மகிமையெல்லாம் தேவனுக்கே. அந்த அந்த ஆழங்கள் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய ஆழங்கள், அந்த மனதில் முழுக்க தேவன், கிறிஸ்து 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 தேவன் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? இதுதான் வெளிச்சம், இதுதான் அன்பின் பரிபூரணம், இதான் பூரண அன்பு. அங்க வாசிக்க போல, ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவர் உடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. இதுதாங்க அன்பு, தம்மையே கிறிஸ்துவாக வெளிப்படுத்துவது, தம்மிலிருந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்து. பயங்கர கவர்ச்சியா இருக்கும் அந்த ஊழியங்கள்லாம். பார்த்தீங்கன்னா அநேகருக்கு ஆறுதல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் இன்றைக்கும் மனுக்குலத்தை ஆறுதல் படுத்துகிற தேவன். ஆமென். வரங்களினாலே அநேக ஆத்துமக்களை ஆறுதல் படுத்தி அவர்கள் அழைத்தவர்களை தம்முடைய ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்கிற மகிமையின் தேவன். ஆனால் அன்பில் பரிபூர்ணப்பட வேண்டுமே, ஆனால் அந்த ஆச்சரியமான ஒளியினுடைய மகத்துவங்கள் நமக்கு புரிய வேண்டும். இந்த புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும் தம்முடைய சகோதரர்களுக்கு. கிறிஸ்துவாகவே, கிறிஸ்து எப்படி பலியானாரோ, ஒரு வினாடி கூட தன் சகோதரர்கிட்ட எந்த ஒரு ஆதாயத்தையும் எதிர்பாராமல் வெட்டணும் முடியுமா? எல்லாம் இந்த உலகமே மகாபாபிலோனுக்குள்ள விழுந்து போயிருக்கு. இருந்தா இரு, இல்லைனா போயிடு. நீ என் சகோதரன், நான் உன்னை நரகத்திலலாம் பார்க்க முடியாது, நீ பிதா கிட்ட தான் பார்க்க முடியும், நீ ஒரு பாவி. இந்த அன்பின் பரிபூர்ணம் தான் காயுவே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வந்து சுகமாயிரு. இந்த ஆச்சரியமான ஒளி, அந்த இருளிலிருந்து, இதெல்லாம் ரொம்ப டீப்பு, நம்ம காட்ட முடிச்சிடுறேன். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த மகிமையின் ஒளியை தோன்ற பண்ணும்போது எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எங்கள் இருதயங்களிலே இந்த பொக்கிஷத்தை நாங்கள் மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இந்த வெளிச்சத்தை, இந்த வெளிச்சம் தான் புண்ணியம், அதுதான் அன்பின் பரிபூரணம். கிறிஸ்து இயேசுவை தங்களுடைய இருதயத்தில் தரித்துக் கொள்வது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ணுகிறார். நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும், அந்த ஒரு கான்செப்டை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார். இங்கே வாசிக்கும் போது தொடர்ந்து வாசிக்கிற, புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். கரெக்டாக சொல்லாமா? இதுதான் அன்பின் கூட்டம். இது அன்பு மட்டுமே. கிறிஸ்தவம் என்பது அன்பு மட்டுமே. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். அப்ப அன்பினால் என்ன பண்ணணும்? சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படியா சத்திய ஆவியாகிய தேற்றரவை வந்து நம்ம தேர்தல் கொடுத்து சபையில சகோதர சிநேகத்தை, அன்பின் பரிபூரணத்தை, அந்த புண்ணியங்களை, தேவனுடைய வெளிச்சமாகிய அந்த புண்ணியங்களை ஜனங்களுக்கெல்லாம் போய் சேரும்படியாய் பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே அசைவாடுகிறார். அப்படி அசைவாடுதலுக்கு என்றென்றைக்கு துதிகன மகிமை உண்டாகட்டும். ஆமேனா?
தொடர்ந்து நாம இந்த புண்ணிய இந்த அசைவாடுதலுக்காகத்தான் தேவன் அவருடைய மீட்பின் திட்டத்தை போட்டார். இதை மைண்டில் வச்சுக்கணும். அதுதான் ஆதியாகமம் 1:1 ஸ்டார்ட் பண்ணிட்டார். இந்த மீட்பின் திட்டத்தை நமக்கு காண்பிக்கிறார். இந்த மீட்பின் திட்டம் எப்படி ஆபிரகாமுக்குள்ளே செயல்பட்டு இந்த ஆபிரகாமின் மார்க்கத்தார் எப்படி இந்த அன்பிலே பரிபூர்ணப்பட்டார் என்பதை கர்த்தர் சித்தம் நாம் பார்க்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சு போச்சா? ஆமேனா? பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறவர். ஆமேன். நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர், நம்முடைய ஜீவனை கொடுக்கிறவர். ஆமேன். நமக்கு பலனை கொடுக்கிறவர். நாம் பறக்கும்படியாய் கண்மலையிலே கூட்ட கட்டும்படியாய் கண்மலையாகிய பிதாவுக்கு தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்திலே வீற்றிருக்கிற இயேசு ராஜாவை நாம் தரிசிக்கும்படியாய், பிதாவை தரிசிக்கும்படியாய் நம்மை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய பரிசுத்த நாமம் இன்றைக்கு மகிமைப்படுவதாக. அவர் நித்திய காலமாய் நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஊறுகிறவர். ஆக பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை வாஞ்சிங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுங்கம்மா, இல்லை கவனிங்க, உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. அப்பா என்னை அபிஷேகியும், என்னை நீங்கள் அபிஷேகிக்க வல்லவர்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா அவர் வந்து அப்படியே நம்ம மேலே வந்து அமருவார், நம்ம மேலே உட்காருவார். அப்படியே உட்கார்ந்தார்னா அசைவாடுவார். ஐயோ என்னால் ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கிறேன், எனக்கெல்லாம் பரிசுத்த கிடைக்குமா, அபிஷேகம் கிடைக்குமா? தயவு செய்து இந்த அந்த எண்ணத்தை இன்றோடு தூக்கி போட்டுருங்க. இன்றோடு தூக்கி போட்டு. உங்களுக்கு மனசு இருக்கு, ஆழம் இருக்கு, ஆனால் அந்த ஆழத்தில் இருள் இருக்குது. அங்க ஆவியானவர் அசைவாடுவார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லாமா? என் மனசுக்குள்ள எத்தனையோ எண்ணங்கள், குழப்பங்கள், தேவனை ஆராதிக்க முடியவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உனக்கு இந்த ராத்திரி வேளையில தம்முடைய அபிஷேகத்தை உண்மையில பரிபூர்ணமாய் கொடுக்க தேவன் நீதி உள்ளவர். ஆமென் சொல்லுவோமே? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இந்த பரிசுத்த ஆவியானவரை? பரிசுத்தர் வந்தா மட்டுமே நம் அன்பிலே பரிபூர்ணப்பட முடியும். அந்த அன்பு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவன். அந்த ஜீவன் நமக்குள்ளே வந்ததால் சிருஷ்டி கர்த்தராகிய தேவனை நாம் தொழுது கொள்ள முடியும். ஆமெனா? நம்ம ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுவோம். கர்த்தர் என்னென்னைக்கு மகிமைப்படுவாராக. நம்மள முழங்கால் படியிடலாம். எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து, பரமபிதாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.